நல்லா ஆக்டிவாக இருக்கணுமா அப்போ உங்கள் லஞ்ச் பிளேட்டை இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. நான் இன்றைக்கி கோவக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் தயிர் பச்சடி. ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், அதுக்கு நீங்கள் எள்ளுருண்டையை ட்ரை பண்ணுங்கள். இந்த எள்ளுருண்டையை டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்குள்ளே ரெகுலர் ஆகும். இதில் அயன் இருக்குது. அதுக்கப்புறம் 4 பீஸ் பப்பாளிங்க. இதை நான் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. பிசிஓஎஸ் தைராய்டு இருக்கவங்க இப்படி டெய்லி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்காக. அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் காய்கறிகள் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் தயிர் பச்சடி செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயை எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி இந்த வெண்டைக்காய் வதங்கினது கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்ம எந்த ஒரு காயும் போட்டதுமே ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் காய் வெந்துருச்சு அப்படின்னு. வெண்டைக்காய் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், நல்லா ஆறட்டும். என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? லாஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்டுக்கு மீன் குழம்பு வைக்கிறக்காண்டி ஃபோன்லேயே சொன்னேங்க. அவங்களுக்கு சுத்தமாகவே புரியலை. வெந்தயம் இது கடுகு இது எதுவுமே தெரியல. அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம வீடியோஸ் போடும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டால் தான் மற்றவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேங்க. பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து ஒரு வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். தயிரில் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், வீட்டு பொடி 1 ஸ்பூன் சேர்த்து வீட்டு மிளகாத்தூளுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெங்காயம், வத்தல், சீரகத்தோடு இந்த மிக்ஸை வந்து கலந்து விட்டுறணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதித்து அந்த தண்ணி வத்துற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடணும். இப்போ அந்த வெண்டைக்காயும் தண்ணியும் கொஞ்சமாக பச்சடி திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போ புளிப்பு காரம் கலந்த ஒரு தயிர் பச்சடி ரெடிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அடுத்து நம்ம கோவக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பேனில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வெடித்தோடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினோடனே கோவக்காயும் நல்லா வதங்கணுன்றனால கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினா போதும். அதோட நான் 1 கப்பு வந்து கோவக்காயை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதங்கணுங்க. கோவக்காய் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு காய் வதக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதோட நான் ஒரு 2 தக்காளி சேர்த்து வதக்கி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது கோவக்காய். இதோட பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்ப்பேன். வீட்டு குழம்பு மசாலாத்தூள் தான் நான் எந்த ஒரு பொரியலுக்குமே சேர்ப்பேன். நல்லா வதக்கணுங்க. கோவக்காய் லைட்டாக கசக்கும், அதனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது அந்த கசப்பு தன்மை வந்து கம்மியாயிரும். இப்போ பாருங்கள் கோவக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாங்க. பீட்ரூட்டு லைட்டாக இனிப்பாக இருக்குங்க, அதனால நான் வெங்காயம்லாம் சேர்க்கல. லைட்டாக கடுகு கருவேப்பிலை போட்டு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு நறுக்கிற மாதிரி. பீட்ரூட்டோட தோல் எப்பயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பீட்ரூட் வேகும் போது லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கனால தான் சீக்கிரமாக வேகும். தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாத்தூள் இல்லாட்டி வரமிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்புக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. என்னோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது சமையல் தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.